சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விழுதுகள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு முக்கியமான அதிதி எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் புதிதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக இணைந்திருக்கின்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு மாத்தறை மாவட்டத்திலிருந்து ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைக்கும், தமிழர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதியாக வருவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒரு முழு வீச்சில் நீங்கள் ஒரு தமிழ் பிரதிநிதியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து இந்த அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற உந்துதல் எங்கிருந்து வந்தது? உண்மையாகவே முதல்ல நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு சூரியன் எஃப்எம்முக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து நான் சொல்ல வேண்டியது, நான் அதை 20 வருஷமாக நான் இந்த தேசிய மக்கள் சக்தி, அதாவது முன்னைய ஜேபியோடு இருந்து நான் தொடர்பு கொண்டு தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த முழு காலமாக நான் தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேபியின் பெண்கள் பிரிவில் நான் நீண்ட கால தொடர்பு மற்ற தான் செயற்பாடுகள் இருந்திருக்கிறேன். அடுத்த விஷயம் இப்போ மாத்திரை இப்போ சிங்கள பிரதேசமாக இருந்தாலும் கூட எங்களுடைய எங்கள் செயற்பாடுகளின் காரணத்தால் மக்களுடைய நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த முறை முழுமையாக தமிழா சிங்களமா என்ற பாகுபாடு ஒன்றும் இல்லாமலும் கூட அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இலங்கையர்கள் என்ற இடத்துக்கு இப்போ இலங்கை மாறி இருக்குது. மலையகம், வடகிழக்கு தவிர்ந்த ஏனைய பிரதேசங்கள், சில மாவட்டங்கள், மாத்தறை, காலி போன்ற மாவட்டங்களில் தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் ஐதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதன் காரணமாக, குறிப்பாக ரத்னபுரி போன்ற மாவட்டங்களாக இருக்கலாம் அல்லது களுத்துறை மாவட்டமாக இருக்கலாம், இங்கிருந்து ஒரு தமிழர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட அபிலாசை தொடர்ந்து இருந்து கொண்டே வந்திருக்கிறது. இதற்காக ஏனைய கட்சிகள் பல பிரயத்தனங்களை மேற்கொண்டன. இருந்தாலும் அவை எதுவுமே இதுவரைக்கும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெற்றியை தந்திருக்கவில்லை. இதன் காரணமாக தான் உங்களை சொல்லியிருந்தேன், மாத்திரை மாவட்டத்தை எதிர்பார்க்கவில்லை என்று. அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுடைய, அங்கு ஐதாக இருக்கின்ற தமிழ் மக்கள், அங்கு சிங்கள தமிழ் பேதங்களற்ற ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கையர்கள் என்ற நிலை தான் அங்கு இருக்கிறது. அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வாழ்க்கை நிலைமை, வாழ்க்கை சூழல் அல்லது வாழ்வியல் எப்படி இருக்கிறது? சரி, இப்போ அதில் சொல்ல வேண்டியது இப்போ தென்னிலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுடைய நிலை சுமூகமான நிலையில் இல்லை. அது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வு நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. அவர்களுடைய பொருளாதார நிலை எடுத்தாலும் கூட மிகவும் பின்தங்கிய நிலையில், கல்வி, சுகாதார வசதிகள், முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா தமிழ் பாடசாலைகள் இல்லாது, தங்களுடைய மத உரிமைகளுக்கான இடம் இல்லாத சூழலில் பின்தங்கிய நிலையில் தான் மாத்திரை, காலி மாவட்டங்களில் உள்ள தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் அந்த சூழ்நிலையில் இருக்கைக்குள்ள இவ்வளவு காலமும் இருந்த அரசியல் முறை அவங்கள அந்த இடத்துலேருந்து மீட்டெடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள இல்லை. அப்போது அதே மாதிரி அந்த பொருளாதாரத்தில் சுரண்டல், பின்தங்கிய நிலை, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம், அது மட்டுமல்லாமல் அந்த யுத்தத்துக்கு பிறகு வந்த காலங்களோட பார்க்க கூட பயந்து ஒடுங்கி அடங்கி வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான் நாங்கள் பின்தங்கிய சமுதாயம் தான் இருக்குது. பொருளாதாரத்தின் சுரண்டப்படுவது மட்டுமில்லாமல் அதில் நாங்கள் குறிப்பிட வேண்டியது உரிமை இல்லாத மக்களாக, இப்போ தங்களுடைய மத அடையாளங்களை கூட எந்த ஒரு அடையாளத்தையும் காக்க முடியாது. மற்றது அந்த அடையாளங்கள், தங்களுடைய இன அடையாளங்கள், மொழி அடையாளங்கள் பிரதிபலிக்கும் வகையில் வாழ முடியாத ஒரு சூழலில் தான் அந்த பிரதேச மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் இந்த அரசியல் மாற்றத்தோடு நாங்கள் எதிர்பார்க்குறது, மக்களுக்கு அந்த தனக்கு தன்னாகவே வாழக்கூடிய ஒரு சூழலும் அமையும் என்ற நம்பிக்கை எங்கள் ஒரு பிரதிநிதியாக வைத்ததுக்கு பிறகு இந்த கட்சியினூடாக குறைந்த மக்கள் செல்வாக்கு, அப்படின்னா தமிழ் முஸ்லீம் மக்களுடைய செல்வாக்கு குறைந்த பிரதேசங்களில் கூட அந்தந்த இன பிரதிநிதிகளாக தெரிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்பினை இந்த கட்சி தந்திருக்கு, என்பிபி எங்களுக்கு தந்திருக்கு. அப்போது அந்த நேரம் மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை அடுத்தது தான் இப்போ அந்த நம்பிக்கையினூடாகத்தான் இந்த வெற்றிக்கு வழி அமைந்ததே தவிர, அந்த மக்களுடைய வாழ்வில் நாங்கள் பார்த்தோம்னா இன்னும் நிறைய தாக்கங்கள் இருக்குது. அதுகள் இதுக்கு பிறகு தான் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த கேள்வியை நீங்கள் பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்தோம் என்ற ஒரு விடயம் அவர் சொல்லப்பட்டிருந்தது. இது ஒரு நல்ல விடயம் தான். இலங்கையர் என்ற உணர்வு அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட, ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு தமிழராக இந்த விடயத்தை நான் அணுகும்போது ஒரு சந்தேகம் எழுகிறது. இலங்கையர்கள் என்ற ஒரு போர்வைக்குள் அல்லது அந்த நீரோட்டத்துக்குள் கலக்கும்போது
நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அவர்களுடைய இந்த மாதிரியான இடங்களில் மாத்தறை போன்ற இடங்களில் அதிகமாக பெரும்பான்மையின மக்கள் சிங்கள மக்கள் வாழ்கின்ற இடங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை சரியாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக தங்களுடைய தனித்துவத்தை இழந்து, அதாவது இலங்கையர்கள் என்ற ஒரு விடய பரப்புக்குள் தமிழர்கள் என்ற முஸ்லீம்கள் என்ற அந்த அடையாளத்தை இழந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கத்தான் செய்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தேசிய மக்கள் சக்தி எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது தேசிய மக்கள் சக்தி என்பிபிக்குள்ளே நாங்கள் சொல்கிறது தான் எப்பயுமே அந்தந்த அடையாளத்தை காக்க வேணும் கட்டாயம். அந்த மக்களுடைய இறையாண்மையை காக்கும் இடையிலேயே சமுதாய இறையாண்மையும் இருக்கிறது. பிராந்திய வலயங்களை நாங்கள் பார்த்தோம்னா பிராந்திய வலயங்களில் உள்ள அந்த அடையாளங்களும் கட்டாயம் காக்கப்பட வேண்டும். அதை அனைத்துக்குள்ளே இந்த இலங்கை என்ற பொது கோட்பாட்டுக்குள்ளே நாங்கள் வருகிறோம். அப்போ இலங்கை என்றது இந்த வித்தியாசங்கள் அனைத்தையுமே ஒன்றாக அணுகும் இடையிலேயே அதற்கான இடமளிக்கவும் தேவை. உரிமைகளை வழங்கப்பட வேணும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேணும், அவங்களோட சூழல் அமைகின்ற விதத்தை, இன மத மொழி அடையாளங்களுக்கான அங்கீகாரம், அது மட்டுமல்லாமல் உரிமை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளும் இடையிலேயே அந்த வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்ளும். அடுத்தது அதற்குள்ளே இருக்கின்ற ஒன்றியத்தையும் கட்டி காக்கின்ற ஒரு இடம்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த ஒன்றியத்துக்குள்ளான வித்தியாசங்கள், அது வேறுபாடாக இல்லை, அந்த வித்தியாசங்களின் அடையாளங்களையும் நாங்கள் அதுங்களுக்கான இடமளிக்கிறதுக்கு திறந்த மனதுடன் ஒரு கட்சின்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இணங்கி இருக்குது. அதில் நாங்கள் பார்த்து கொள்கின்ற விடயம்தான் இவ்வளவு காலமும் இருந்த அரசியல் முறைக்குள்ளே அந்த பாகுபாடுகள் வேறுபாடுகளோடு வைத்திருப்பது தான் அவர்களுடைய பயணத்துக்கு இலகுவாக இருந்தது என்றது அவர்கள் நம்பின விஷயம். இப்போ தேசிய மக்கள் சக்தி நாங்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து பயணித்தால்தான் வெற்றி என்பது நாங்கள் விளங்குகின்ற விஷயம். இது ரெண்டு கடையில தான் இந்த வித்தியாசம் இருக்குது. எல்லா இடங்களையும் பார்த்தோம், இவ்வளவு காலம் பார்த்தோம் என்றால் பிரித்து வைத்து பிரித்தாளும் தன்மைக்குள்ள அவர்கள் ஏதாவது ஒரு சிறிய சலுகையை வழங்கி அல்லது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தேவைப்படுகின்ற வகையிலான பொருட்பொதிகளோ அல்லது ஏதாவது ஒரு போலியான வாக்குகளோ தந்துட்டு அந்த மக்கள் சமுதாயத்தை வென்றெடுக்கும் தன்மையில் தான் அவர்களுடைய அரசியல் பயணம் மேற்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் சொல்கின்ற நாங்கள் அனைவருமே சமமான உரிமைகள் பெறுகின்ற இலங்கையர்களாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் பொதுவான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கு அப்பாற்பட்ட அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் என்று சொன்னால் அவங்களுடைய அடையாளங்களை காக்கும் இனமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், உடை நடை பாவனைகளாக இருக்கலாம். அதுக்கான இடமளிக்கும் உரிமை சார்ந்த விடயங்களுக்கு இடமளிக்கின்ற ஒரு அரசியல் முறையும் சமூக சூழலும் அமைய வேண்டும். இது ரெண்டும். அடுத்தது தான் பொருளாதாரத்தின் ஏற்பட வேண்டிய சமத்துவம். இப்போ நாங்கள் பார்க்கின்றோம் சில பிரதேசங்களை பார்த்தோமென்றால் வடக்கு கிழக்கில் கூட கிழக்கு மாகாணத்தை எடுத்தோமென்றால் கிழக்கு மாகாணத்துள்ள பொருளாதாரம் ஒரு இனத்துக்குள்ள மட்டும் அடங்கி இருக்குது. கொழும்பை மையப்படுத்தி பார்த்தோமென்றால் ஏனைய பிரதேசங்களை பார்த்தோமென்றால் பொருளாதாரத்தின் அதிகாரத்தன்மை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பார்த்தோம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலும் வசதி வாய்ந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தின் தன்மை இருக்கின்றது. அப்போ அந்த பொருளாதாரம் என்பதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட இந்த மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள், அடிப்படை வாழ்வை உரிமை இருக்கின்ற மக்கள் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்வு நிலை மிகவும் பாதாளத்தில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுடைய அரசியல் பொறிமுறையில் கட்டாயமானது பொருளாதார சமத்துவம் தேவை. அந்த பொருளாதாரத்துக்குள்ளே அவங்க எவ்வாறான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றார்களோ அதனூடாகத்தான் அந்தந்த மக்களுடைய இன மொழி அடையாளங்களும் காக்கப்படும். அடுத்தது அதற்கான வசதிகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அப்போ அனைத்து மக்களுக்கும் பாகுபாடு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லாமல் பொருளாதாரத்தின் உரிமைகளை வழங்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் அந்த அரசாங்கத்தை நடத்தி வருகின்ற கட்சியின் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதே போல தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வடக்கு கிழக்கிலும் சரி முழு இலங்கையிலும் சரி இனப்பரம்பலை மாற்றி அமைக்கின்ற திட்டங்கள் கடந்த கால அரசாங்கத்தினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. யுத்தம் கூட அப்படித்தான். அதற்கு பிறகு முக்கியமாக வடகிழக்கில் பௌத்தமயமாக்கல், மலையகத்திலும் இராணுவ முகாம்கள் அமைக்கும் முயற்சி, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்கள் இப்பொழுதும் கூட முன்வைக்கப்பட்டு தான் வருகிறது. அதே சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான மாத்தறை போன்ற மாவட்டங்கள் முதலிலே குறிப்பிட்ட போல ஐதாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களை அவர்களுடைய இன அடையாளங்களை அழித்து அவர்களை பெரும்பான்மை சமூகமாக சிங்கள மக்களாக மாற்றுகின்ற ஒரு முயற்சி கூட அல்லது திட்டங்கள் கூட நடைமுறையில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக இந்த
மிக குறைவாக ஐதாக தமிழ் மக்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் பாடசாலைகள் அமைக்காமல் அவர்களை அங்கு இருக்கின்ற தமிழ் மாணவர்களை சிங்கள பாடசாலையில் சேர்ப்பது, இந்த மாதிரி நிலைமைகள் அதிகரித்து வருவதை கூட காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. கடந்த நான் நினைக்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு முறை களுத்துறையில் ஒருவரை நான் ஒரு தமிழ் மகன் பொதுமகன் ஒருவரை காணொலி பதிவு செய்த போது செவியன் கண்டபோது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். கவலைக்குறமான விடயம், அவருக்கு தமிழில் இலக்கங்கள் தெரியாது, ஆனால் தமிழ் தான் அவர் 40 வயதான தமிழர், ஆனால் இலக்கங்களை தமிழில் சொல்ல தெரியாது, சிங்களத்தில் அல்லது சிங்களத்தில் தான் சொல்ல முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு கலாச்சாரம் கூட அங்கு வளர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமைகளை மாற்றியமைப்பதற்கு உங்களிடம் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன? கட்டாயம் நாங்கள் அதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான் அந்த பொருளாதார உரிமைகள், பொருளாதாரத்தின் சமத்துவம் இல்லாததன் காரணத்தால் அவர்களுக்கு இன்னொருவருக்கு அடிமையாக வாழ வேண்டிய நேரத்துக்கு தள்ளப்படுகின்ற விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்த விஷயம்தான் இவ்வளவு காலமும் இந்த அரசியல்வாதிகளுக்கு, அதாவது தங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டவர்கள் அந்த இருக்கின்ற சூழலையே வைத்து அவர்களை ஆளும் தன்மை, அதாவது மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த மலைய மக்கள் அதே இடத்துல இருப்பதுக்கு தான் அவர்கள் விரும்பினார்கள். அதே தவிர அவர்கள் தங்களுடைய வார்ட் பேங்க் அல்லது தங்களுடைய வார்ட் பேஸை காப்பாற்றி கொண்டு அந்தந்த தருணத்தில் அந்த எலெக்ஷன் வரும்போது எல்லாம் அவர்கள் செய்கிற வேலை தான் அது இந்த எங்களுடைய 50,000 வாக்குகளை பெற்று தருவதற்கு எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கான வெற்றிகளுக்காக வேண்டி மக்களை பயன்படுத்துகின்ற சூழல். இப்போது அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கையில் இது நீங்கள் கூறியவாறே பலவந்தமாக மீள குடியேற்றும் விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் கூட, ஆலயங்களை உருவாக்குவதில் அது போன்ற விஷயங்களை பார்த்தாலும் கூட, மக்களுடைய அந்த பொதுவான இருக்கின்ற பிராந்திய இறையாண்மையை ரத்து செய்யும் வகையிலான நடவடிக்கைகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இது அரசியல் சூழ்ச்சி, அது ஒரு அரசியல் சூழ்ச்சி. மக்கள் எவராவது நாங்கள் விரும்பியபடி தான் வாழ்கின்ற தான் விரும்பிய இடத்துல வாழக்கூடிய, தனக்கு விரும்பிய மொழியில் கல்வி கற்க அல்லது தங்களுடைய தனக்கு தேவையான ஒரு தொழிலில் ஈடுபடுவதற்கான உள்ள அடிப்படை மனித உரிமைகள் தனக்கு தேவைப்படும் வகையில் பயன்படுத்தி கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ நாங்கள் பார்த்தாலும் கூட, இப்போ நான் மாத்திர பிரதேசத்தில் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றேன். எனக்கு வாக்களிக்கும் போது அவர்கள் நான் தமிழா சிங்களமா முஸ்லிமா என்றதை தவிர ஒரு திறமையானவரா, எதையும் செய்யக்கூடியவரா, அதற்கான தகமைகள் உள்ளவரா என்றதை மட்டும்தான் கருதினார்கள். அதே போல் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேசத்தில் என்னை அவர்கள் ஒருபோதும் இவர் தமிழ் பிரதிநிதியாக மட்டும் இருந்துருவாரோ என்ற சந்தேகம் கூட இல்லாமல் தன் பெண்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அனைத்து பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் பேசக்கூடியவராக, அதுக்கான ஆற்றலுடையவராக, திறமையுடையவர்களாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றனர். இதே நிலைமை நாங்கள் வடக்கு கிழக்கிலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்தாலும் கூட தமிழ் அரசியல்வாதிகள் வந்தால் அவர்கள் தங்களுடைய மக்களை மட்டும்தான் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். சிங்கள அரசியல்வாதிகள் பார்த்தோம் என்றால், இப்போ நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் பதவி பிரமாணம் செய்த பொழுது நான் பௌத்த மக்களுடைய வாக்குகளால் தான் நான் ஜனாதிபதி ஆட்சி பீடம் ஏறினேன் என்று கூறினார். இப்போ அவ்வாறான விடயங்களை அப்படி சூழலை பார்க்கும்போது மக்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றாக செயற்பட வேண்டும் என்ற குறிக்கோளே வராது. அது உண்டு. அடுத்தது தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு முன்னுரிமை என்பது ஏனைய நாடுகளை பார்த்தால் கூட, இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமலே பொது உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகளை நாங்கள் வழங்கணும். இப்போ கல்வி என்றதை பார்த்தோம்னா கல்வி ஒரு அடிப்படை மனித உரிமை. அது தமிழருக்கோ சிங்களவருக்கோ முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லாமல் கிடைக்கப்பெற வேணும். ஆனால் அந்த கல்வி உரிமை எத்தனை பேருக்கு கிடைக்கப்படுது? இப்போ நாங்கள் மலையகத்தில் எங்களுடைய பாரம்பரியங்களை பார்த்தோம்னு சொன்னால் 200 வருஷ காலமாக இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள். இப்போ 200 வருஷம் ஆகிட்டு இலங்கைக்கு 5 தலைமுறைக்கு மேலே இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் பாடசாலையில் பார்த்தோம்னால் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. அது தமிழர்கள் என்று ஒதுக்கிவிடல, அவங்க அந்த மலையக மக்களை தமிழர்கள் என்ற வகையில் அவர்களை ஒதுக்கி பார்ப்பதை விடவும் அவர்கள் ஊழியர்கள், அடிமைப்படுத்தி வேலை வாங்கலாம். அப்போது அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கான போகிறதுக்கான சாத்தியங்கள், அதாவது தொழில்நுட்ப வசதி, கல்வி, அது மட்டுமல்லாமல் ஆங்கில மொழி, அதில் தேவைப்படுகின்ற தொழில்நுட்ப கல்வி என்றதை நாங்கள் வழங்கிவிட்டோம் என்றால் எங்களுக்கு ஊழியர்களை தேடிக்கொள்வதற்கு பஞ்சம் ஏற்படும் என்ற வகையில் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். அப்போது இந்த நாட்டில் இந்த அரசியல் முறைமைக்குள்ள மக்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறல்கள் நிறைய நடக்குது. இதே நிலவரத்தை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இலங்கையில் நாங்கள் இந்த எல்லா கிராம சேவை பிரிவுகளையும் பார்த்தோம் என்றால்
மிகவும் பின்தங்கிய பொருளாதாரத்தின் மிகவும் பின்தங்கிய கிராம சேவை பிரிவு வந்து ஒரு தமிழ் பிரதேசத்தை கொண்டதில்லை. பதுளை மாவட்டத்தில் மெனிக் தண்டாஹின என்ற பிரதேசம், அப்போது அந்த பிரதேசம் தான் அந்த மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது. அப்போது அந்த பிரதேசத்தில் நாங்கள் கல்வியை பார்த்தாலும் கூட, சுகாதாரத்தை பார்த்தாலும், பொருளாதார நிலையை பார்த்தாலும் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு உள்ளது. காரணம் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு தேவை அந்த தங்களுடைய அந்த மக்களுடைய நிலைப்பாட்டை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டு வரார்கள். அப்போது மலையக மக்களுக்கு அதிலிருந்து விடிவு காணுவதற்கான இடத்தை வசதியை வழங்கினால் அந்த மக்கள் அதிலிருந்து மீளெழும்பி வந்துடுவார்கள். அந்த இடத்துக்கு இடமளிக்காத முறையொன்று தான் இவ்வளவு காலமும் இருந்திருக்கு. இதே நிலை நாங்கள் பார்த்தோம்னால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் ஒரு சின்ன நாட்டுக்குள்ளே வாழ்கிறோம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களுக்கு சிங்கள மொழி தெரியாது, எங்களுடைய சிங்கள மக்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லோருமே ஆங்கில மொழியை படிக்கிறதுக்காக வேண்டி முழு முயற்சியில் இருக்கிறோம். நாங்கள் வெளிநாடுகளை பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் நான் அண்மை காலத்தில் நான் ஃப்ரான்ஸுக்கு, இத்தாலி நாடுகளுக்கு கல்வி விஷயமாக நான் போயிருந்தேன். இப்போ இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்ற தமிழர்களும், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்ற சிங்களவர்களும், முஸ்லீம்களும் அனைவருமே அங்கே இத்தாலிய மொழி பேசுகிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அனைவருமே ஒன்றாக வாழ்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே வாழும் போது மட்டும் அந்த பிரிவினைகளுடன் வேற்றுமைகளுடன் அவர்களுடைய வேறுபாடுகளை முன்வைத்து கொண்டு போராடும் நிலையில் இருக்கின்ற இலங்கையர்கள் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நாட்டில் உள்ள கலாச்சார விழுமியங்களுக்கு, அந்த சூழலுக்கு அமைய மொழி பாவனைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் சொல்கின்ற விஷயம் வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தி, நாங்கள் அந்த ஏனைய நாடுகளில் பொதுவான ஒரு மொழி பாவனை இருக்குது, அடிப்படை மனித உரிமைகள் காக்கப்படுது, அந்த அனைத்து மக்களுக்கும் அந்த அடிப்படை மனித உரிமைகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளும் வகையில், பூர்த்தி செய்யும் வகையிலான ஒரு சூழலை அமைத்தமென்றால் இந்த இருக்கின்ற பிரச்சனைகளை 150% இலங்கைக்குள்ளும் முழுமையாக நிறைவு பெறும் என்றதை நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்றால் இலங்கையில் ஒரு பொதுவான மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். பொதுவான மொழி என்றால் நாங்கள் சொல்கிறது வந்து இப்போ வெள்ளையர் காலத்தில் நாங்கள் அனைவருமே ஆங்கில மொழி கல்விக்கு வந்திருக்கலாம். அப்போ எங்களுடைய தமிழ் மொழி, சிங்கள மொழி நாங்கள் பேசும் இடையிலேயே நாங்கள் ஆங்கில மொழியை அந்த நேரத்திலே நாங்கள் பொதுவான மொழியை நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம் என்று சொன்னால் இலங்கை இதை விடவும், இப்போ நாங்கள் பார்த்தாலும் கூட இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு, மற்ற தன் பல்கலைக்கழக தேவைக்கு, ஏனைய பிரதேசங்களில் நாங்கள் எந்த ஒரு தொழில் வாய்ப்புக்கோ அல்லது முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா பல்கலைக்கழகங்களில் இப்போது எல்லா சப்ஜெக்டும் இப்போ ஆங்கில மொழியில் தான் படிப்பிக்கப்படுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போவதாக இருந்தால் கட்டாயம் தொழில்நுட்பமும் ஆங்கில மொழி கல்வியும் கட்டாயம் தேவைப்படுது. அப்போது எங்களுக்கு இன்னும் எங்களுடைய கல்வி முதன்மைப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போது நாங்கள் அந்த பொதுவான இடத்துக்கு நாங்கள் அந்த ஆங்கில மொழி கட்டாயம், ஏனைய பாடங்களை தங்களுடைய தாய்மொழியை படிக்கின்ற மாணவர்களாக நாங்கள் இந்த கல்வி முறையை மாற்றலாம் என்றதை நாங்கள் நினைக்கிறோம். அதில் நாங்கள் முக்கியமாக சொல்கிறது, எங்களுடைய கல்வி முறைக்குள்ளே அந்த சிங்கள, தமிழ், ஆங்கிலம் என்ற 3 மொழியும் கற்பிக்கின்ற ஒரு புதிய இடத்துக்கு நாங்கள் மாற வேண்டும் என்றதை நாங்கள் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு விடயமாக அமையும் என்று நினைக்கிறேன். அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு சிங்களம் பேச தெரியவில்லை, அதே நேரத்தில் தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு தமிழ் தெரியாத நிலை இருக்கிறது. இதற்கு ஒரு பொதுவான தீர்வாக ஆங்கில மொழியை பொதுவான ஒரு மொழியாக ஆங்கில மொழி நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கல்வி திட்டத்துக்குள்ள 3 மொழியும் கட்டாய பாடமாக்குகின்ற சூழலுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றதை நாங்கள் அதே போல் தொழில்நுட்ப கல்வியும் அதுவும் தேவைப்படுது, கட்டாயம் தேவை. நான் கேட்குறேன், இந்த பொதுவான மொழி என்று சொல்லியிருக்கிறேன், பொதுவான மொழியாக ஆங்கிலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன். அப்படி பயன்படுத்தலாம். அதே போல் இந்த பெண்கள் விடயமாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள், விஞ்ஞான பேராசிரியராக, விரிவுரையாளராகவும் இருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதனை நீங்கள் அதாவது அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்ட விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி திடீரென தீர்மானிக்கவில்லை, ஏற்கனவே தீர்மானித்திருந்த விடயங்கள் தான் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு விடயம் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த அமைச்சை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்ததற்கான அடிப்படையான காரணங்கள் என்னென்ன? நாங்கள் இப்போ நான் தனிப்பட்டு இல்லாமல் நாங்கள் பெண்கள் அமைப்பு என்ற வகையில் நாங்கள் ஒரு 20 வருஷ காலமாக பெண்கள் விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் நாங்கள் சொல்ல வேண்டியதுதான், நாங்கள் யுத்தத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பெண்கள், இளம் விதவைகளின் பிரச்சினை, மற்றதான் இப்போ நாங்கள் காணி உரிமைகளை மீட்கப்படாமல் அந்த காணிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற மக்களுடைய முக்கியமாக பெண்களுடைய அந்த உரிமை சார்ந்த விஷயங்கள்,
அடுத்தது தான் அவர்கள் காணாமல் போனோர்களுடைய விஷயம். அடுத்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று போலியான ஏஜென்சிகளுக்கு அகப்பட்டு சிக்கல்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுடைய விஷயம். அடுத்தது தான் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைவாய்ப்புகளுக்கு செல்கின்ற பெண்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த அரசாங்கங்களோடு நாங்கள் முட்டி மோதி கொண்டிருந்தோம். அடுத்தது மலையக பெண்களுக்கான மலையக மக்களுக்கான சம்பள உயர்வு பிரச்சினை, அவர்களுடைய அடிப்படை மனித உரிமை பிரச்சினை, அதாவது சுகாதாரம் தான் நாங்கள் முக்கியமாக சுகாதாரத்தையும் கல்வியும் என்ற விஷயம். அடுத்தது நாங்கள் அந்த யுத்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், தாய் தந்தையர்களை இழந்த சிறுவர்கள், இந்த நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு பெண்கள் அமைப்பாகத்தான் இருந்தோம். அடுத்தது இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது அந்த அத்தியாவசிய பாவனை பொருட்களின் விலை உயர்வுகள், அது போன்ற விடயங்களோடு நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் மற்ற அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற விஷயங்களை நாங்கள் துரிதமாக இருந்தோம். அடுத்து 2007ஆம் ஆண்டு அந்த ரிசானா நஃபீஸ் என்ற ஒரு சிறுமியை மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த அந்த தண்டனை விதித்த போது நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம்தான், 5 வயதுக்கு குறைந்த குழந்தை இருக்கின்ற தாய்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை எழுப்பியிருந்தோம். அது ஒரே ஒரு வருஷம்தான் அதில் இருந்தது. இப்போ பார்த்தாலும் 2.5 வயசு வரைக்கும் அதை இப்போ அவர்கள் குறைத்திருக்கின்றார். நாங்கள் சொன்னது 5 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் இருக்கின்ற தாய்மார்களை வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புகளுக்கு அமர்த்த வேண்டாம் என்றதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு இருந்தோம். அடுத்தது தான் இந்த ஊன போஷாக்குடைய பெண்களுடைய பிரச்சனை. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த அவர்களுடைய கர்ப்பிணி காலத்தில் அந்த அவர்களுடைய போஷாக்குக்காக வேண்டி அந்த ஒரு போஷாக்கு உணவு பொதி வழங்குகின்ற திட்டம் எங்களால் முன்வைக்கப்பட்டு தான் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது. அப்படியான விடயங்கள் நிறைய நாங்கள் இதில் ஈடுபட்டு கொண்டே தான் இருந்தோம். அதில் அப்போ பார்க்க போது நாங்கள் இப்போ அந்த விடயங்களோட பார்க்கும்போது நாங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் அதிகாரம் இல்லாத பட்சத்தில் கூட நாங்கள் நிறைய விஷயங்களுக்கு முன்வந்து களமிறங்கி பேசின ஒரு பெண்கள் அமைப்பு. இப்போ நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்திருக்கு. அப்போது அதில் நான் உரிமைகளுக்கான பெண்கள் அமைப்பின் தலைவியாக நான் 20 வருஷ காலமாக வேலை செய்திருக்கிறேன் எங்களுடைய மகளிர் பிரிவில். ஆகவே தான் இந்த அமைச்சர் பதவி எனக்கு கிடைக்கப்பெற்றது. அது இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுடைய உரிமைகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறதுக்காக வேண்டி. அது தவிர சரோஜா பால்ராஜ் என்ற தனிநபருக்காக வழங்கப்பட்டதில்லை. இலங்கையில் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இதோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து செயற்பட்டிருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய கட்சியின் இந்த பதவிகள் என்றது ஒரு தனிப்பட்ட நபருக்கு மகுடம் சூடப்படுகின்ற ஒரு விடயமாக இல்லாமல் நாங்கள் அனைவருமே ஒரு பிரதிநிதியாக யாராவது ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கத்தான் வேணும். இருந்தும் நாங்கள் ஒன்றாக குழுவாக செயற்படுகின்ற அமைப்புகள் தான் எங்களுக்கு இருக்குது. எனக்கு பின்னால் நிறைய பெண்கள், அதாவது தலைமைத்துவத்தில் இருந்த தலைமை தாங்கி வேலைகள் செய்து கொண்டிருந்த எங்களுடைய பிராதேசிய அமைப்புகளில் இருக்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார். நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்த்து தான் இந்த அமைச்சின் ஊடாக இந்த செயற்திட்டங்களை முன்னெடுப்போம். அந்த மலையகத்தில் எடுத்தாலும் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் எடுத்தாலும் எங்களுடைய மகளிர் பிரிவின் உடன் தொடர்பு பட்ட நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தான் நான் இந்த அமைச்சர் பதவியில் இருக்கிறேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக முக்கியமான ஒரு அமைச்சு பெண்கள் மற்றும் மகளிர் விவகாரங்கள் சம்பந்தமாக அண்மை காலமாக அதிகமாக இந்த இணைய வழி செயற்பாடுகளூடாக இருக்கலாம், அல்லது வீட்டு வன்முறைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக பல வகைகளிலும் பெண்களும் சரி சிறுவர்களும் சரி அதிக பாதிக்கப்படுகின்ற தரப்பினராக இருக்கிறார்கள். இந்த 2 விடயங்களுமே இரண்டு வகையான பல பிரச்சனைகளை கொண்ட துறையாக இருக்கிறது. பெண்கள் சம்பந்தமாக பார்க்கும்போது குறிப்பாக மொத்தமாக இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பணிகளுக்கு செல்கின்ற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக இலங்கையில் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமை, குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமைகள் கூட அதிகமாக இருக்கிறது. அதே போல் வீட்டு வன்முறைகளாலும் அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் முதலாவதாக வீட்டு வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையிலான என்ன மாதிரியான வேலை திட்டங்கள், புதிய வேலை திட்டங்கள் உங்களுக்கு கீழ் கொண்டு வர முயற்சிக்கப்படுகிறது? முக்கியமாக வீட்டு வன்முறைகளில் பாதிக்கப்படுகின்ற பெண்களை பார்த்தோமென்றால் இலங்கையில் சேஃப் ஹவுஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தாலும் கூட அப்படியே சேஃப் ஹவுஸ் இருக்குது. ஆனாலும் நாங்கள் சொல்கின்ற ஒரு விடயம், அதாவது இந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ நாங்கள் அவர்களை அந்த குடும்பம் என்ற பாதுகாப்பான சூழலிலிருந்து எடுத்து வெளியேற்றுவதற்கு நாங்கள் ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை.
நாங்கள் எப்போதும் நாங்கள் ஒரே முயற்சியுடன் இருக்கின்றோம், பாதுகாப்பான குடும்ப சூழல் ஒன்று அமைக்க வேணுமென்றது. இலங்கையில் பார்த்தவென்றால் இலங்கையில் இருக்கின்ற அந்த குடும்ப வன்முறைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று பொருளாதார வீழ்ச்சி, இரண்டாவது தான் இந்த போதை பொருட்களுக்கு அடிமைப்படுவதும் இந்த சாராய பிரச்சனை. இப்போ அந்த மதுபானம் என்றது வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு நாங்கள் எங்களுடைய சூழலில் முக்கியமாக மலையகங்களை மலையக பிரதேசங்களை பார்த்தோம்னால் நிறைய குடும்பங்கள் ஆண்கள் வந்து இந்த மதுபானத்துக்கு அடிமையானவர்களாக தான் இருக்கின்றார்கள். அதிலே முக்கியமானது வந்து இலங்கையில் இருக்கின்ற இந்த சூழலில் மனவிரக்தின் காரணத்தால் தான் நிறைய பேர், அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தனக்கான ஒரு உணர்வு இல்லாதது, அடுத்ததான் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் இல்லாத தன்மை. இப்போ நாங்கள் அந்த மனோ தத்துவார்த்த ரீதியான தீர்வுகளும் தேவைப்படுது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். பெண்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ சுமூகமான பாதுகாப்பான சூழலுண்டு அமைத்து கொடுப்பதற்கு ஒவ்வொரு ஆணையும், இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் அந்த மனோ தத்துவார்த்த ரீதியான பாதுகாப்புடைய சூழலும் தேவைப்படுது. அதுலேயும் ஒரு தேவை. சிறிய காலத்தில் நாங்கள் ஒரு பாதுகாப்பான குடும்பத்தில் வளர்ந்தவராக இருந்தால் மாத்திரம்தான் அப்படியான குடும்ப சூழல் ஒன்று தன்னால் அமைத்துக்கொள்ளவும் முடியும். இப்போ இது ஒரு நீண்ட கால வரலாறோடு பார்க்கும்போது, இப்போ நாங்கள் எங்களோட 50-60 வருஷ காலமாக இலங்கையில் இருக்கின்ற நிறைய குடும்பங்கள் இந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் சொல்கின்றோம், இந்த கல்வி, சுகாதார பழக்க வழக்கங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், மற்றதான் பாலியல் உறவுகள் என்ற விஷயங்களை பற்றி இதை விட நாங்கள் ஒரு விரிவான தன்மையில் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். மலையகத்தில் பார்த்தோம்னா மலையக குடும்பங்களில் தனக்கான அந்த இளம் யுவதிகளுக்கோ இளைஞர்களுக்கு தங்களுடைய தேவைப்பாடுகளை, தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூட உரிய சூழல் ஒன்று இல்லாத நிலை ஒன்று இருக்குது. பாதுகாப்பு இல்லாத சூழல் ஒன்று இருக்குது. குடும்ப வன்முறைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த சந்தேகத்தின் பெயராலும் மனவிரக்தியின் காரணத்தாலும் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான பாதுகாப்பான சூழல் அமையாதபடியாலும் அந்த குடும்பம் என்றது வந்து சீர்குலைப்பட்டிருக்கு. இந்த குடும்பம் சீர்குலைகிறதுக்கு பாதுகாப்பான பொருளாதாரமும் தேவைப்படுது. அப்போது அதே மாதிரி அந்த சுகாதார பழக்க வழக்கங்கள், நாங்கள் ஒரு குழந்தைக்கு பிறகு இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இடைவேளை வைத்துக்கொள்வதற்கு சுகாதார பழக்கங்கள், அதில் பழக்க வேண்டிய விஷயங்கள், பெண்கள் சம்பந்தமாக பார்த்தோமென்றால் நாங்கள் அந்த பர்த் கண்ட்ரோலிங் சிஸ்டம் இதுகளை பற்றியான விழிப்புணர்வு இல்லாத தன்மை, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியது இருக்குது. இது அனைத்துமே எங்களுடைய இந்த அமைச்சுக்குள் வர வேண்டிய விஷயங்கள் அது உண்டு. அப்போது நாங்கள் சொல்கின்றது, இதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கணும். முதியோர் கல்வி என்றது கட்டாயப்படுத்த, முதியோர் கல்வியிலே முக்கியமாக பெண்களுக்கு நாங்கள் இந்த அந்த முதியோர்களுக்கான சுகாதார கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நாங்கள் தோட்டங்களுக்கு, வடக்கு கிழக்கு நாங்கள் கொண்டு போக தேவை இருக்குது. யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்தோமென்றால் அந்த யுத்தத்தில் அந்த மன அழுத்தம் காரணமாக நிறைய வன்முறைகள், அதாவது பெண் கொடூரம் என்றது நிறைய நடந்த சம்பவம். நாங்கள் இப்போ பார்த்தாலும் வித்யா கொலை வழக்கு, மற்றது தான் இப்போ இந்த அண்மை கால இந்த அந்த நிலைகளை பார்த்தாலும் கூட சூழ்நிலைகளை இப்போ அண்மை காலத்தில் நடந்த சம்பவங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த கொடூரம் என்றது வந்து மக்கள் அடிமனதிலே பதிஞ்ச இடங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அதில் கவுன்சிலின் மூலமாக அந்த ட்ரோமா, அதாவது ஒரு யுத்தமோ அல்லது ஒரு இதாக பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு அந்த ட்ரோமா கவுன்சிலிங்ன்றது கட்டாயம். ஆனால் எங்களுடைய சமுதாயம் வந்து எங்களுடைய இலங்கையில் அப்படியான ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கையில் அணுகுமுறை ஒன்று எங்களுக்கு இருக்கே இல்லை. இப்போ நாங்கள் பார்க்கிற இதில் நாங்கள் கட்டாயம் அதை செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அப்படி கொடூரமான மனநிலைக்கு தள்ளப்படுகின்ற மக்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் எங்களுடைய கல்வி முறைக்குள்ளேயும் அந்த கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். அப்படி ஒன்று இருக்குது. அடுத்தது தான் அந்த போதை வஸ்துகளுக்கு வளமை அடுத்தமெண்டா வெளிநாடுகளை பார்த்தாலும் ஏனைய நாடுகளிலும் இளைஞர்கள் தங்களுடைய அந்த புதியதொரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இணைய சமுதாயங்களில் கூட இளைஞர்கள் அந்த போதை பாவனைக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் அவர்களே மிகவும் துரிதமாக அதிலிருந்து மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் இருக்குது. ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே அப்படி அடிமைப்பட்டவர்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போகிறாங்க. ஆனால் ரீஹபிலிட்டேட் பண்ணி மறுபடியும் வெளியில் வரும்போது அவர்கள் அதையும் விடவும் மிகவும் பாதாள நிலைக்கு தான் தள்ளப்பட்டு வருகிறார்கள். இல்லை, அதனால இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ன்றது நாங்கள் அந்த விஞ்ஞானபூர்வமான ஒரு தீர்வாக நாங்கள் இன்னும் பார்க்கல இலங்கையில். அதை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அது உண்டு. அடுத்தது நாங்கள் பார்த்தோமென்றால் அந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் சிறுவர் கொடூரங்கள் சம்பந்தமாக, சிறுவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமான
வழக்குகள் நிறைய குவிஞ்சு கொண்டே தான் இருக்குது. அதுகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. அதுகளுக்கு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது தான் இந்த சட்டத்தில் இருக்கிற அந்த உரிமைகள் சட்டத்தை பலப்படுத்தணும். சட்டம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த எங்களுடைய அந்த நாங்கள் சொல்லுவோம்னா நாங்கள் அந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத மாதிரி எங்களுடைய சட்ட நடவடிக்கைகள், சட்டங்கள், சட்டமூலங்கள் எல்லாருமே இந்த புக்ஸ்களில் இருக்குது. ஆனால் அது சமுதாயத்தில் பார்த்தோம்னால் அது நடைமுறையில் இல்லை, பின்பற்றப்படுவதில்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அதில் கட்டாயம் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தணும். சட்டத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்றும் அதிகாரங்களை நாங்கள் உருவாக்கணும். எங்களுடைய உயர் அதிகாரியிலிருந்து அந்த சாதாரண மக்கள் வரையும் அனைவருமே அந்த சட்டத்தின் உரிமைகளை நாங்கள் புரிந்திருக்க தேவை இருக்குது. பெண்கள் கொடூரம் என்றும் நடக்குதாக இருந்தால் 1926 நம்பர் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த நம்பருக்கு கால் எடுத்தால் கூட அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது. இதில் நாங்கள் என்ன உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு தன்னுடைய உடலின் உரிமை, ஒரு பெண்ணின் உடலின் உரிமை பெண்ணுக்குத்தான் இருக்குது என்றதை பற்றி நாங்கள் சிறு வயதிலிருந்தே சிறு குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்படியான கல்வி முறை ஒன்று எங்களுக்கு இல்லை. அப்போ அந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அறியாமையின் காரணமாகவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களோட பார்க்கையில் எங்கள் குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட குடும்ப வன்முறைகளுக்கு அதே மாதிரி சூழ்நிலையில் வளர்கின்ற ஒரு பெண் அந்த குடும்ப சூழலுக்கு வரும்போது பொருளாதாரத்தின் பாதுகாப்பு இல்லாத தன்மை, பெண்களுக்கான பொருளாதாரம் ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கின்றார்கள். திங்க குடிக்க உடுக்க எல்லாத்துக்கும் இருக்க இடங்களுக்கு நாங்கள் தருவதாக இருந்தால் அடி உதை என்றதும் கட்டாயம் என்ற சூழலில் தான் சமுதாயம் இருக்குது. இனி நாங்கள் சொல்கிறது அது அப்படி இல்லை. நாங்கள் ஒருவர் இன்னொருவரை மதிக்கும் சமுதாயம், ஆண் பெண் சமத்துவம், அதிலே முக்கியமாக பொருளாதார ரீதியாக நான் ஒரு சுயாதீன தன்மைக்கு வந்துட்டேன், இனிமேல் நீ யார் என்ன அடிக்க என்ற அந்த மாதிரி ஆதங்கம் கொண்ட அப்படி இல்லாட்டி நாங்கள் சொல்கிறது அவ்வாறான சமத்துவம் இல்லாமல் புரிந்துணர்வோட மதிப்போட ஆணுக்கான ஆளுமையும் திறமையும் உள்ள சமுதாயம், அதே மாதிரி பெண்களுக்கான உரிமையும் கௌரவமும் கொண்ட சமுதாயம் என்றது கட்டாயப்படுத்தப்படும். அதுதான் எங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வந்த உரிமை, அதுதான் உண்மை. நாங்கள் சொல்கிறது அந்த மேற்கத்திய நாங்கள் பெண்ணியம் என்ற விஷயத்தில் ஃபெமினிஸ்ட் எண்டுக்கு போகிறதையும் விடவும் நாங்கள் கட்டாய தேவைப்படுறது அம்மா அப்பா குழந்தைகள் அந்த பாதுகாப்பான சூழலை அமைப்பதற்கு பொருளாதாரமும் தேவை, புரிந்துணர்வும் தேவை, அன்பு பராமரிப்பும் தேவை. இதை அனைத்தும் கொண்ட ஒரு சமுதாயத்துக்காக வேண்டித்தான் எங்களுடைய வழிகாட்டல் இருக்குது. அதே போல தான் இலங்கையில் மிக அதிக வளர்ச்சி அடைந்து வருகின்ற அல்லது அதிகரித்து வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது. சிறுவர்கள் மத்தியில் மந்த போஷம் அல்லது போசாக்கு குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை. இதனை தவிர்ப்பதற்கு அல்லது இதனை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் உங்களிடம் இருக்கின்றன? இப்போ பார்த்தோமென்றால் இப்போ எங்களுடைய ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கப்பெறுகின்ற வருமானம் அந்த குடும்பத்தை வச்சு நடத்துறதுக்கான போதுமான அளவில் இல்லை. அப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய புதிய திட்டத்தினூடாக குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவைப்படுகின்ற கட்டாயமான அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை ஜனவரி மாதத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் என்றதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அப்போது எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் பார்த்தோமென்றால் எங்களை பட்டினி இருந்தாவது படிக்கணும் என்றது தான் எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது. அப்போது பட்டினி கிடந்தாவது படிக்க வைக்கணும் என்ற இடத்துக்கு வரும்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வயிற்றில் கொட்டிக்கொள்கிற மக்கள் தானே இருக்கிறாங்க. வயிற்றில் ஏதாவது கொட்டிக்கொள்கிற மக்களை தவிர போஷாக்கான உணவு வகையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அப்போது இந்த மலையகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இரத்த சோகை, ஊனப்போஷாக்குடைய தன்மை ரெண்டும் இருக்குது. அப்போது அதுக்காக வேண்டி கர்ப்பிணி காலத்தில் இருக்கின்ற கர்ப்பிணி காலத்தில் பெண்களுக்கு அவங்களுடைய போஷாக்குக்கான மீண்டும் அதை சரியான கண்காணிப்புடன் ஒரு போஷாக்கான ஒரு உணவு பொதியை வழங்க வேண்டும், அந்த 10 மாதத்துக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்ற இடத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தை நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்தில் இருக்குது. அடுத்தது தான் உணவு முதலாம் ஆண்டு அது முன்பள்ளியிலிருந்து 5ஆம் ஆண்டு வரையும் காலங்களில் அந்த பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக அரசாங்கத்தின் வழிகாட்டலூடாக போஷாக்கான உணவு ஒரு கால உணவு மதிய உணவு வழங்கப்பட வேணும். அப்போது அந்த கல்வியை இடைநிறுத்திட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் மிகவும் குறையும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்.
ஆகவே அந்த அந்த இந்த 2 வேலை திட்டத்தையும் நாங்கள் உடனடியாக மேற்கொள்ளணும் என்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு பிறகு மக்களுடைய அந்த அரசாங்கத்தை வைத்து நடத்துறதுக்காக வேண்டி வரிகளை செலுத்திட்டு மக்கள் கஷ்டப்படுற இருக்கிற சூழலை மாற்றணும். அப்போ அந்த பொருளாதாரத்தின் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி அடைகின்ற தன்மை வந்துட்டா ஒரு 5 வருஷமாகக்குள்ள நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் தான் சிறுவர்களுடைய முன்பள்ளியிலிருந்து 5ஆம் ஆண்டு வரையிலான மாணவர்களுடைய பொறுப்பை அரசாங்கம் இருந்த வேண்டும். கர்ப்பிணி பெண்களுடைய போஷாக்குக்கான வேண்டிய நிவாரணங்களை வழங்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தை இதைவிட சீரான தன்மை ஏற்பட வேண்டும். அப்போது அனைத்து மக்களுக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி செய்து கொண்டு மீண்டு வரலாம் என்றதை நாங்கள் நம்புகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மந்தர் போசனம் சம்பந்தமாக கதைக்கும்போது பாடசாலைகளில் தற்பொழுது மாணவர்களுக்கு மதிய போசனை வழங்கப்படுகிறது, அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நிலை இருக்கிறது, எல்லா பாடசாலைகளும் வழங்கப்படுகின்றன. அப்படி வழங்கப்படுகின்ற உணவு சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. பல இடங்களில் அந்த உணவு தரமற்ற நிலை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சில இடங்களில் அரசாங்க அப்படியான விடயத்தை வழங்கினாலும் கூட பாடசாலைகளால் வழங்கப்படுகின்ற ஒப்பந்ததாரர்கள் யார் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறார்கள். சில பாடசாலைகளில் 30 பேருக்குமான உணவு வழங்கப்படும் போது 15 பேர் அதனை வீசுகின்ற நிலை கூட இருக்கிறது. இந்த நிலையை தவிர்ப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது இலங்கையில் பார்த்த வேண்டாம் இவ்வளவு காலம் பழக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஏதாவது ஒரு டெண்டர் மூலமாக நாங்கள் இதை வழங்கணும் என்று சொன்னோம். ஸ்கூல் உணவுன்றதை டெண்டர் கொடுக்குறோம். அவங்களுக்கான ஒரு வழிகாட்டல் என்று இருக்க வேணும் கட்டாயம். இது ஒரு தொழில் இல்லை, இது ஒரு சேவை என்ற உணர்ச்சியை நாங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அதை சரிவர அதுக்கு சும்மா நாங்கள் இந்த மீட்டல் ஒன்று தேவைப்படுது. நாங்கள் எனக்கு கொடுத்த இந்த டெண்டரை நாங்கள் கொடுத்துட்டோமோ அது முடிஞ்சது, அப்படி இல்லை. அதுக்கு பிறகான மீட்டல் ஒன்று தேவைப்படுது. அது சரிவர மீளாய் ஒன்று தேவை, அது ஒன்று இருக்குது. அடுத்த விஷயந்தான் இன்னொன்று சொல்ல வேண்டிய விடயம். நாங்கள் இந்த உணவு உணவுக்கு நாங்கள் ஒரு டெண்டரை கொடுக்கும்போது, இப்போ நான் ஃப்ரான்ஸில் இத்தாலியில் நான் பார்த்த ஒரு விஷயந்தான் 50 கிராம் புரோட்டீன், அப்போ 100 கிராம் தேவைண்டாம் பழங்கள், அது மரக்கறி எல்லாம் இருக்க வேணுமெண்டா அந்த கட்டாயம் ஒன்று இருக்குது. அதில் கட்டாயமாக இந்த அளவான உணவு வழங்க வேணுமென்றது நிறைவடைந்த போஷாக்குடைய உணவு பொதியை கொடுக்கிறது அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் மதிய போசனம் வழங்கும்போது இந்த கட்டாயங்களுக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தின் வழிகாட்டலும் தேவைப்படுது. அதே மாதிரி அது ஒரு விஞ்ஞானபூர்வமான தீர்வாக இருக்கணும். இல்லாவிட்டால் யாருக்காவது ஒரு வியாபார தேவைக்காகவோ தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ வழங்கப்படுகின்ற டெண்டராக இல்லாமல் அது அரசாங்கத்தின் மாகாண சபையாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம், அதனூடாக சரியான வேலை திட்டம் உண்டு அமையாமல் வர்ற விஷயங்கள் அது சாத்தியப்படாது. அப்போ நாங்கள் அதனால தான் நாங்கள் சொல்கின்றோம் கட்டாயம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொடுக்குறோமே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஒரு சரியான உணவு வகை ஒன்று கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி அந்த வழிகாட்டலுடன் ஒரு டாக்டரை நியமித்து போஷாக்கு சம்பந்தமான ஒரு நிபுணர்களை வைத்து அந்த தரம் சார்ந்த நிபுணர்களுடன் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை அமல்படுத்தி அது பலன் வழங்கும் வகையிலான வேலை திட்டமாக மாற்றிக்கொள்ள தேவை ஒன்று இருக்குது. அது ஒன்று. அடுத்தது இந்த போஷாக்குன்றது இன்னொன்று உணவு பழக்கம். உணவுன்றது ஒரு கலாச்சாரம். அப்போ உணவு பழக்கத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே தேவைப்படுகின்ற அந்தந்த பிரதேசங்களில் வளர்கின்ற உணவு வகைகள் மற்ற அந்த மீன், இறைச்சி, முட்டை என்றதை பயன்படுத்தி கொடுத்தும் அந்த மக்களுக்கு ஒரு உணவு என்பதை பற்றி நாங்கள் கொடுக்கறது அரசாங்கம் இப்போ ஒதுக்கீடு செய்து என்றத வகையில் இல்லை. மட்டுமல்லாமல் அதுக்கு தாண்டி இது ஒரு கட்டாயம், இது எங்களுடைய மக்களுக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற ஒரு கடமை என்ற உணர்ச்சி தேவைப்படுது. அடுத்தது இன்னொரு விஷயந்தான், இப்போ இந்த ஆர்ஃபனேஜ்களில் இருக்கிற சிறுவர்களை பார்த்தோம் என்றால் மதிய உணவுக்காக 10 ரூபா தான் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. நான் இப்போ இந்த நாளையில் 2-3 நாளும் மினிஸ்டர்லேருந்து அப்போ 10 ரூபா தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு இந்த சிறுவர் பாதுகாப்பு இல்லங்களில் இருக்கின்ற குழந்தைகளுக்காக. அப்போ 10 ரூபாய்ன்றது ஒரு பன்னோ அல்லது ஒரு டீயோ கொடுக்கறது கூட போதாது. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு தேவைப்படுது அந்த நலன் விரும்பிகளை தேடிக்கொள்வது. இனி இதனூடாகத்தான் நிறைய மோசடிகளும் நடந்து கொண்டு இருக்குது. அப்போது அதில் குழந்தைகளுக்கு அடாவடித்தனம் நடக்கின்றது, அந்த விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகின்ற விஷயம், பாலியல் ரீதியாக அந்த குழந்தைகளை கொண்டு போய் விற்பனை செய்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதில் மோசடிகள் இந்த உள்ளடங்கியிருக்கு. ஆகவே இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிறதுக்கு சரியான வேலை திட்டம் ஒன்று உருவாக்கி கொள்ள வேணும்.
அந்த வேலை திட்டத்துக்கு மறுபடியும் அந்த மீளாய்வு கொண்டது, அது ஒரு ஃபாலோ அப் இல்லாமல் சும்மாவே போய் கொண்டிருக்கிற ஒரு முறை ஒன்று சரி வராது. கட்டாயம் அதுகளை சரிவர கண்காணிக்கும் வகையிலான வேலை திட்டமாக அமைத்து கொஞ்சம் காலம் எடுக்கும், இனி இல்லாமல் இல்லை. இருந்தும் நாங்கள் கட்டாயம் எதிலாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். சரி திருமதி சரோஜா அவர்களே, உங்களுடைய அதிகாரம் பெற்ற ஒரு பணி இப்பொழுது தான் ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய நீண்ட பயணம் தொடர வேண்டும். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் முக்கியமான பல விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மிகவும் நன்றிகள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். விருதுகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.